1980-81 நிழல்கள்ங்கிற படம் பாரதி ராஜா இளையராஜா காம்பினேஷனில் எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸ் 5 பாட்டு இருக்கும். அதில் ஒரு பாட்டு படத்தில் வரல. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த மடை திறந்து அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஆக்சுவலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது. எப்படி பாரதி ராஜாவும் இளையராஜாவும் சேர்ந்து நடப்பைரவியில் வந்திருக்கும் அந்த பாட்டு. சந்திரசேகருங்கிற அந்த படத்தோட கேரக்டர் வந்து என்ன பண்ணுவோம், ஆஸ்பைரிங் மியூசிக் டைரக்டர். அவன் ஒவ்வொருத்தட்டியாக சான்ஸ் கேட்டுன்னு போகும்போது ஒரே ஒரு வாட்டி ஒரு டைரக்டர் வந்து சரி வாப்பான்னு உள்ள கூப்பிட்டு இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பண்ணு, ஆனால் ஒரு பாட்டு போட்டு காட்டுமா. சரி நான் பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு உட்காருவோம். உட்காந்துக்கொண்டு குயில் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனியம் வச்சுட்டு இருப்போம். ஸோ யூ வில் ஸ்டார்ட் ஒரு இமேஜினேஷனில் சும்மா வாயை அசிச்சுன்னு அப்படியே அந்த ஹார்மோனியத்தில் கட்டையை தட்டினோடனே அது வந்து இந்த மடை திறந்துங்கிற பாட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த படத்தில் வந்து அந்த மடை திறந்து பாட்டில் எப்படி வந்து சீனை வச்சுருப்பான் பாரதி ராஜா வந்து எப்படி சொல்லியிருப்பார் இளையராஜாக்குன்னா, சார் இந்த மாதிரி ஸ்லோவாக ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு மியூசிக் டைரக்டருக்கு வந்து படத்தோட டைரக்டருக்கு பாட்டு பிடிச்சிருத்துன்னு தோணினதுனால அவன் வர சந்தோஷத்தில் மிச்ச பாட்டை வந்து கண்டினியூ பண்ணணும். செகண்ட் சரணம்லேருந்து படம் அந்த பாட்டு வந்து பிக்கப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இளையராஜாட்ட சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படிதான் நான் 81 இன்னி வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ நான் சிவாலயா பில்டிங்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒன் ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஆஃபீஸில் உமா சங்கர்னு ஒரு பையன். அவனும் எப்போ பார்த்தாலும் மியூசிக்கை பற்றி தான் பேசுவோம். ஸோ அப்போ அவன் வந்து என்கிட்ட சொன்னான், இந்த மடை திறந்து பாட்டில் வந்து இந்த போர்ஷன் வந்து இதை மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கும். அவனும் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம். அது எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஹார்மோனியம் ஆரம்பிக்கும். ஹார்மோனியம் கட்டையிலேருந்து ஆரம்பித்து அது ஒரு ஸ்டேஜில் வந்து கிட்டார் ஜாயின் ஆகும். கிட்டார் ஜாயின் ஆகி முடிஞ்சோடனே வயலின் ஹியூஜ் செட் ஆஃப் வயலின் வந்து அங்கே ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் கோரஸ் ஆரம்பிக்கும். மேல் ஃபீமேல் கோரஸ் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டாரு, கோரஸு, வயலினு, அந்த ஹார்மோனியம் எல்லாம் சேர்ந்து பாட்டை வேற லெவலுக்கு எடுத்துன்னு போகும். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆன் டாப் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ் வித் சோ மச் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ்ல அந்த பாட்டு வரும். ஸோ அந்த பாட்டில் அவனோட இமேஜினேஷனில் பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து கேப்பு போட்டுட்டு மியூசிக் ஸ்டிக்கை வச்சுன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி, ஒரு 20 பொண்ணுகள் துரத்திட்டு வரா மாதிரி, இவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்குற மாதிரிலாம் வரும். இந்த மாதிரியான ஒரு சாங்கை வந்து எப்படி இமேஜின் பண்ணி பிக்சரைஸ் பண்ணுவாங்கங்கிறத இளையராஜா எவ்வளோ தூரம் உள்ள வாங்கி இருந்தாருன்னா, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இந்த செகண்ட் சரணத்துக்கு முன்னாடியான பிஜிஎம், அதுக்கப்புறம் செகண்ட் சரணம், அதோட கன்க்ளூஷன் போர்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நானும் அந்த போர்ஷனை வந்து இப்போ ஐ வில் ஷேர் இட் வித் யூ. பட் அன்பிலீவபிளி பிரில்லியன்ட். அதான் இளையராஜாவும் பாரதி ராஜாவும் சேர்ந்து பண்ண அந்த காலத்து காம்போசிஷன் நினைக்கிறேன் நான். ப்ளீஸ் டூ வாட்ச். நேற்றென் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம். வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம், வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம். இசைக்கென இசைகின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கேதான். மழை தீர்ந்து தாவும் நதியலை நான், மனம் சிறந்து தூவும் சிறு குயில் நான். இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பறித்தது. la 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 la.